பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை நேரத்திலே உபதேசம் என்கிறதான தலைப்பிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் மறுபடியுமாக தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களிலிருந்து நாம் இப்போது கர்த்தருடைய வார்த்தையை உபதேசம் என்கிற தலைப்பிலிருந்து கற்று வருகிறோம். நாம் இன்னைக்கு திருமண வாழ்க்கையை சம்பந்தப்படுத்தி ஆண்டவராகிய தெய்வம் உரைத்ததான கற்றுக் கொடுத்ததான உபதேசத்தை குறித்து நாம் சுருக்கமாக ஒரு சில காரியங்களை உங்களிடத்திலே. ஆண்டவராகிய தெய்வம் திருமண வாழ்க்கையை குறித்து மிகவும் கரிசனை உள்ளவராக காணப்படுகிறார். முதல் மனிதனாயிருக்கிற ஆதாமை தேவன் தனிமையாயிருப்பதை கண்டு அவனுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை தேவை என்று அறிந்து அவனுக்கு ஒரு மனைவியை ஏற்படுத்தினார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். மனிதனுடைய வாழ்க்கையிலே திருமணம் ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கிறது. அதனால் வேதாகமத்திலே திருமண வாழ்க்கைக்கு கர்த்தர் முக்கியத்துவம் கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நீங்கள் வேதாகமத்தை வாசித்து பார்க்கும்போது திருமண வாழ்க்கையை குறித்ததான சட்டதிட்டங்களை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த உலகத்திலும் திருமண வாழ்க்கையை குறித்து ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு விதமான சட்டதிட்டங்கள் இருக்கிறது. நம்முடைய இந்தியா தேசத்திலும் பல சட்டங்கள் இருக்கிறது. திருமணம் செய்த பிற்பாடு விவாகரத்து, இதை குறித்ததான நிறைய சட்டங்களை இந்த இந்தியா தேசத்திலே காணப்படுகிறது. அதுபோல வேதாகமத்திலும் சட்டதிட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 31, 32 கர்த்தர் திருமண வாழ்க்கையை குறித்து விவாகரத்து வேண்டும் என்று தேவைப்படுகிற நபர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற உபதேசம். விவாகரத்தை தேவன் வெறுக்கிறார். 100% விவாகரத்தை ஆண்டவர் முற்றிலுமாக வெறுக்கிறதை வேதாகமத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அப்படி இருந்தும் விவாகரத்து தேவைப்படுகிறதான சூழ்நிலை வரும்போது அந்த சூழ்நிலையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி, இல்லைனா எப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி பழைய ஏற்பாடிலும் புதிய ஏற்பாடிலும் தேவன் சட்டதிட்டங்களை எழுதி வைத்திருக்கிறார். புதிய ஏற்பாடிலே ஆண்டவர் உபதேசமாகவே அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பழைய ஏற்பாடிலும் கர்த்தர் உபதேசமாகவே அதை கொடுத்திருக்கிறார். உபாகமம் 24ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கு அது குறித்ததான காரியங்களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. மத்தேயு 5:31 தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளு சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவான் என்று உரைக்கப்பட்டது. இது பழைய ஏற்பாடிலே உரைக்கப்பட்டதான காரியத்தை புதிய ஏற்பாடிலே ஆண்டவர் மேற்கோள் போட்டு காண்பிக்கிறதை அங்கு பார்க்க முடிகிறது. ஏற்கனவே நாம் பார்த்த 2 உபதேசங்களிலும் பழைய ஏற்பாடை மையமாக வைத்து மேற்கோள் காட்டி புதிய ஏற்பாடிலே அது ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், பழைய ஏற்பாடில் ஒரு கணவன் தன் மனைவியை வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்க, இல்லைனா விவாகரத்து செய்வதற்கு அவனுக்கு ஒரு ரூல்ஸ், ஒரு சட்டத்தை கொடுத்திருந்தார். அந்த சட்டம் தான் தள்ளு சீட்டு. அந்த தள்ளு சீட்டு கொடுக்கும்போது தள்ளு சீட்டு மூலமாக விவாகரத்து அங்கே உருவாகிறது. உபாகமம் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை இருக்கிற வசனத்தை வாசித்து பார்க்கும்போது ஒருவன் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் இச்சையான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். ஒரு கணவன் லட்சையான ஏதாவது ஒரு காரியம் அந்த மனைவியிடத்திலே கண்டுபிடித்தால் அந்த மனைவியோடு கூட தொடர்ந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது பழைய பிரமாணத்தின்படி தள்ளு சீட்டு எழுதி கொடுத்து அவளை வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். இது பழைய ஏற்பாடிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவள் மறுபடியும் போய் வேறொரு திருமணம் பண்ணினாள். 2வது வசனம் சொல்லுகிறது, அவள் அவனுடைய வீட்டை விட்டு போன பின்பு
வேறொருவனுக்கு மனைவி ஆகலாம், அதுல எந்த ஒரு தடையும் இல்லை. இவ இங்கிருந்து விவாகரத்து பெற்ற பிற்பாடு அவளுக்கு வேறொரு திருமணம் செய்வதற்கான வாய்ப்பை தேவன் கொடுக்கிறார். காரணம், வேதம் சொல்லுகிறது மனிதன் தனிமையாயிருப்பது நல்லது அல்ல. அதனால் இன்னொரு திருமணம் செய்வதற்கான வாய்ப்பை தேவன் அங்கு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. 3வது வசனம் பாருங்க. அந்த 2ஆம் புருஷனும் அவளை வெறுத்து தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டாலும் அவளை விவாகம் பண்ணின அந்த 2ஆம் புருஷன் இறந்து போனாலும் அவள் தீட்டுப்பட்டபடியினால் அவளை தள்ளிவிட்ட அவளுடைய முந்தின புருஷன் திரும்பவும் அவளை மனைவியாக சேர்த்து கொள்ளக்கூடாது. அது கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பானது. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தின் மேல் பாவம் வர பண்ணாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது பழைய ஏற்பாடிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற சட்டங்கள். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது, நம்ம சுருக்கமாக கற்று வருகிறோம். பாருங்க, புதிய ஏற்பாடில் ஆண்டவர் சொல்லுகிறார் 32வது வசனம், 5ஆம் அதிகாரம் 32வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்தரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாய் இருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடிலே லட்சையான ஏதாவது ஒரு காரியத்தை கண்டுபிடித்தால் விவாகரத்து செய்வதற்கான அனுமதியை தேவன் கொடுத்திருந்தார். புதிய ஏற்பாடிலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அப்படி அல்ல, ஒரே ஒரு காரியத்தின் நிமித்தமாக தான் விவாகரத்தை தேவன் அனுமதிக்கிறார். அதாவது தன்னுடைய மனைவி விபச்சாரி என்று அறிந்தால் அவளை தள்ளி விடுவதற்கு, விவாகரத்து செய்வதற்கு அனுமதி உண்டு. மற்றபடி அவளுக்கு வேறொரு வாய்ப்பை தேவன் கொடுப்பது இல்லை. அந்த நபருக்கு வேறொரு வாய்ப்பை தேவன் கொடுக்கிறது இல்லை. அதனால் புதிய ஏற்பாடின்படி ஒரு மனைவியை திருமணம் பண்ணின கணவன் தன்னுடைய மனைவி விபச்சாரி என்று கையும் களவாக பிடிக்கப்பட்டால் அவளை விவாகரத்து செய்து கொள்ளலாம். மற்றபடி அவன் இஷ்டப்படி சின்ன சின்ன தவறுகளுக்கு, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு, சின்ன சின்ன காரியங்களுக்கு விவாகரத்து செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைய நாட்களிலே நாம் பார்க்கிறோம், கிறிஸ்தவத்துக்குள் அநேக விவாகரத்தை நாம் பார்க்கிறோம். விவாகரத்து சின்ன சின்ன காரியங்களாக இருக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்களுக்கு விவாகரத்து செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி விபச்சாரம் அல்லாத காரியங்களுக்கு ஒரு விவாகரத்தை ஏற்படுத்தினால் வேதம் சொல்லுகிறது, அவன், அந்த நபர், அந்த புருஷன் அந்த மனைவியை விபச்சாரம் செய்வதற்கு தள்ளிவிடுகிற அந்த பாவத்துக்கு சமமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அப்படி தள்ளி விடப்பட்ட ஒரு பெண்ணை, அதாவது விபச்சாரம் செய்யாத ஒரு பெண் விவாகரத்து வாங்கி இன்னொரு கணவரை விவாகரத்து வாங்கின பிற்பாடு திருமணம் செய்து கொண்டால் அந்த பெண்ணும் விபச்சாரம் செய்கிறவளாய் இருக்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாடுக்கும் பழைய ஏற்பாடுக்கும் இருக்கக்கூடிய அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன என்று சொன்னால் வேற ஒன்றுமல்ல. பழைய ஏற்பாடிலே சின்ன சின்ன காரியங்களுக்கு, ஒருவேளை கணவனுக்கு மனைவி மேல் விருப்பம் குறைந்து விட்டால் அவன் விவாகரத்து செய்து கொள்ளலாம். அதற்கான வாய்ப்புகளை ஒரு சட்டத்தின் மூலமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். புதிய ஏற்பாடில் அப்படி அல்ல. ஒரே ஒரு காரியத்தின் நிமித்தமாக மாத்திரம்தான் தன் மனைவியை வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்க முடியும். ஒருவேளை சண்டைக்காரியா இருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது காரணங்கள் இருக்கலாம், சில குணாதிசயங்கள் சரியில்லாமல் இருக்கலாம். இப்படி பல காரியங்கள் இருந்தாலும் கூட ஒரே ஒரு காரியங்கள் இல்லைன்னா ஒரே காரியத்துக்கு மாத்திரம்தான் தேவன் நமக்கு அனுமதி கொடுக்கிறார். விபச்சாரம் செய்தால் மாத்திரம் அவளை விவாகரத்து செய்து கொள்ளலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த மனைவியை விபச்சாரத்துக்குள் தள்ளி விடுவதற்கு சமமாக காணப்படுகிறது. இரண்டாவது, அந்த மனைவியை வேறொருவன் திருமணம் செய்து கொண்டால் அது விபச்சாரம் செய்கிற பாவத்துக்கு சமமாக மாறுகிறது.
இந்த காலகட்டங்களிலே பாருங்க, எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பங்கள் விவாகரத்து செய்து, சின்ன சின்ன காரியங்களுக்காக விவாகரத்து செய்து இன்னொரு திருமணம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சட்டபூர்வமாக வேத வசனத்தின்படி அது தவறு. அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் வெறுக்கிறார். விவாகரத்து தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற சட்டங்களுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். 100% வேதம் சொல்லுகிறது, கணவனும் மனைவியும் பிரிந்து இருக்கவே கூடாது. காரணம், மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்று கண்ட தெய்வம் அவர்களுக்காக ஒரு குடும்ப வாழ்க்கையை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்போது அந்த குடும்ப வாழ்க்கையை அவர்கள் சந்தோஷமாக சமாதானமாக வாழ வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் அவர்கள் பிரிந்து வாழக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடை வராதபடிக்கு நீங்கள் பிரிந்து இருக்க வேண்டும். மற்றபடி எந்த ஒரு காரணத்தை கொண்டு நீங்கள் பிரிந்து இருக்கக்கூடாது. கணவனும் மனைவியும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்கக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சில பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிறிஸ்தவ பெற்றோர்கள் கூட திருமணம் செய்த பிற்பாடு அந்த கணவரை வேண்டாம் என்று வைப்பதற்கு, இல்லைன்னா அந்த மனைவியை வேண்டாம் என்று வைப்பதற்கு ஆலோசனை கொடுத்து, நீ பயப்படாத, நாம விவாகரத்து பண்ணி வேறொரு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று ஆலோசனை கொடுக்கிறார்கள். இது பல இடங்களிலே நடக்கிறது. பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் பொண்ணுக்காகவும் இல்லை பலவிதமான காரணத்திற்காகவும் விவாகரத்து செய்கிற நிறைய குடும்பங்கள் நம்முடைய கிறிஸ்தவத்துக்குள்ளாக காணப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை, இல்லைன்னா சட்டத்துக்கு மீறி வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் பெருகி கொண்டிருக்கிற காலத்தில் நாம் இருக்கிறோம். இந்த சத்திய வசனம் உங்களுக்கு உபதேசமாக கர்த்தர் அறிவித்திருக்கிறார். இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் அவருடைய சட்டதிட்டங்களை உபதேசங்களை மதித்து வருகிற நாட்களிலே அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில உருவாகுமே ஆனால் இந்த வார்த்தையை நினைவு கூர்ந்து இதன்படி செய்ய கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையினாலே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யோசேப்பு அண்ணனை போல இயேசுவை நம்பிடுவான், பாவத்தை விட்டுட்டு தூரம் ஓடிடுவான். ஜிங்காலி 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 ஜிங் 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 ஜிங்காலி 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 ஜிங் 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 ஜிங்காலி.